வீற்றிருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த தமிழ் வணக்கம். சுழி போட்டு சுமையகற்றி நடப்போம், அழியாது மொழி நின்று வாழ்வோம், வழியாக அதனோடு தொடர்வோம், தெளிவோடு நேர்மைதனை காப்போம். இன்றைய கலை விழா நிகழ்விலே எமது பாரம்பரியத்தையும் மரபு வழியையும் பின்பற்றி நடக்கின்ற நாம் முதலிலே மங்கள விளக்கேற்றல். இந்த மங்கள விளக்கேற்றலுக்கு நாம் அழைக்க இருக்கும் அன்பு உறவுகள் எல்லாம் வல்ல நவசக்தி விநாயகர் ஆலய பிரதம குரு அவர்களோடு நவசக்தி விநாயகர் ஆலய தலைவர் யோகநாதன் அவர்கள், இவர்கள் இருவரும் இங்கே சமூகம் அளிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து கிரமுடன் தமிழ் மன்றம் சார்பாக ஆதித்யா புதியராஜா அவர்களையும் திருவாளர் ஜெயகோபி பத்மநாதன் அவர்களையும் திருவாளர் ரத்னகுமார் அவர்களையும் திரு நாகேந்திரம் சந்திரபாலா அவர்களையும் திருவாளர் அச்சரநாதன் பொன்னம்பலம் அவர்களையும் திரு பாக்யராஜ் துரைராஜா பாபுராஜ் துரைராஜா மன்னிக்கவும் அவர்களையும் திருவாளர் கதிர்காமு பேரின்பநாதன் அவர்களையும் திருவாளர் கணபதி பிள்ளை சிவகுமார் ஆவூர் குமரன் அவர்களையும் திருவாளர் ராஜனண்ணா டாவோஸ் ராஜனண்ணா அவர்களையும் மிகவும் அன்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். அறவழி வாழ்வை அகந்தனில் பதிப்போம், அல்லதும் உறவுகளுக்காய் இயன்றவரை கரம் கொடுப்போம். முதலாவதாக இந்நிகழ்வின் முதன்மையாளர் திருவாளர் வலுவிழந்தோரை தாங்குகின்ற அமைப்பின் முதல்வர் சந்திரபாலா ஐயா அவர்கள். எல்லாம் வல்ல எம்பெருமானை பணிந்து இவ்விழா சிறக்க இறைவனை பிரார்த்திப்போமாக. தரும் நாயகனே ஆதித்யா என்றும் நலம் தரும் நாயகனே. அடுத்ததாக மங்கள விளக்கேற்றி சிறப்பித்து வைக்க பாபுராஜ் துரைராஜா அவர்கள். ஐந்து கரம் கொண்டாய் எம்மை வாழ்த்தியே வேண்டும், வாரம் தந்தாய் வளம் தர ஐந்து கரம். இன்றைய கலை விழாவின் அடுத்த மங்கள விளக்கேற்றி சிறப்பித்து வைப்பதற்காக திருவாளர் பொன்னம்பலம் அச்சரநாதன் அவர்கள். எம் கவலைகள் நீக்கிட கை கொடுத்தாய், கலை நீரை வடிவாய் உருவெடுத்தாய், எம் கவலைகள் நீக்கிட கை கொடுத்தாய், நலம் தரும். இன்றைய விழாவினை சிறப்பிக்க கரம் கோர்த்து நிற்கும் மங்கள விளக்கேற்றி சிறப்பிக்க அடுத்ததாக திருவாளர் கதிர்காமு பேரின்பநாதன் அவர்கள். நவசக்தி விநாயகனே என்றும் நலம் தரும் நாயகனே. அடுத்ததாக இன்றைய விழாவை சிறப்பித்து வைப்பதற்காக திருவாளர் கணபதி பிள்ளை சிவகுமார் ஆரூர் குமரன் ஐயா அவர்கள். நிகழ்வினை சிறப்பித்து வைப்பதற்காக டாவோஸில் இருந்து வருகை தந்திருக்கின்ற திருவாளர் ராஜனண்ணா அவர்கள். அடுத்ததாக இந்த விழாவினை சிறப்பித்து வைப்பதற்காக வலுவிழந்தோரை தாங்குவோம் அமைப்பை தாங்கி நிற்கின்ற உறவுகளாக ஜெயகோபி பத்மநாதன் அவர்கள். வைப்பதற்காக திருவாளர் சீலன் அண்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றுவதற்காக சற்று வாருங்கள். இன்றைய விழாவினை
மிகவும் சிறப்பாக சிறப்பித்து வைப்பதற்காக மங்கள விளக்கினை ஏற்றி சிறப்பிக்க அடுத்ததாக நாம் அழைப்பது திருவாளர் சீராளன் அண்ணா அவர்கள். வாருங்கள். அடுத்ததாக இறைவணக்கம் செலுத்த ஆதித்யா உதயராசா அவர்களை இந்த மேடையிலே நின்று இறைவணக்கம் செலுத்துமாறு அன்போடு வரவேற்று நிற்கின்றோம். தாயகத்திலே உயிர் நீத்த மாவீரர்களுக்கும் மற்றும் அங்கு போர் சூழலில் காரணமாக உயிரிழந்த சிறியவர்கள், பெரியவர்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்குமாக நாங்களும் ஒரு நிமிடம் அவர்களுக்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. இன்றைய வலுவிழந்தோரை தாங்குவோம் கலைமாலை பொழுதின் அடுத்த நிகழ்வாக ஒரு தெய்வீக பாடல். இப்பாடலை வழங்க வருகின்றார் திருவாளர் சாந்தன் அவர்கள். பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தான் மனதினிலே. உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தான் மனதினிலே. சிதானந்த சத்குருவாகிய விமலன் புவி தந்தையான தாயுமான திருநகரம். சச்சிதானந்த சத்குருவாகிய விமலன் புவி தந்தையான தாயுமான திருநகரம். அச்சுதன் மகன் அன்பினால் மகிழ் மருகன். அச்சுதன் மகன் அன்பினால் மகிழ் மருகன். எங்கள் யானை முகம் கொண்ட ஆதிநாதனாம் இறைவன்.
உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. பாடுதலும் அடி பரவுதலும் தொழிலாகும், துணை நாடுதலும் துணை நன்னுதலும் நினைவாகும். பாடுதலும் அடி பரவுதலும் துணையாகும், துணை நாடுதலும் அடி நன்னுதலும் நினைவாகும். கூடுதலும் கரம் கூப்புதலும் நமதெண்ணம், கூடுதலும் கரம் கூப்புதலும் நமதெண்ணம். வினை ஓடுதலும் பகையொடுங்குதலும் இனி தின்னம். உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தான் மனதினிலே. அந்த உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தான் மனதினிலே. நன்றி. மிக நன்றி சாந்தன் அவர்களே. நாங்கள் அழைத்ததற்கு இந்த மேடையிலே வந்து இந்த பாடலை வழங்கியதற்காக இந்த பலவந்தோரை தாங்கும் அமைப்பின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கே இவர்களுக்காக உங்களது கரகோஷங்கள். அடுத்ததாக இந்த போன்றவர்களுக்காக நடத்தப்படும் கேம் ஷோ இன்று 11வது வருடத்தை காலடி எடுத்து வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்பதற்கு சீதா அச்சர்னான் அவர்களை இந்த வரவேற்பு உரையை ஆற்றுமாறு அன்பாக வேண்டுகின்றோம். வலுவிழந்து வாழ்வோரின் வலுச்சேர்க்கும் நிகழ்விற்காய், வலுவிழந்து வாழ்வோரின் வலுச்சேர்க்கும் நிகழ்விற்காய் வருகை தந்திருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களையும் அகம் நிறைந்து வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். இந்த விழாவினை சிறப்பித்து வைப்பதற்காக இங்கே வருகை தராவிட்டாலும் ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஆலயத்தினருக்கும் பிரதம குருக்கள் அவர்களையும் மனம் நிறைந்து அவர்கள் ஆசிகள் பெற்று அவர்களையும் வருக வருக என வரவேற்று, நிர்வாகத்தினரையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வினை எத்தருணமானாலும் நாங்கள் கேட்டதற்கு அமைவாக திருவாளர் செல்வமோகன் அண்ணா அவர்கள் இந்த மண்டபத்தினை எமக்கு இலவசமாக தந்து நிற்கும் செல்வமோகன் அண்ணா குடும்பத்தினரை வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். அடுத்ததாக இந்த விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வுகளை காத்திரமாக தந்து மாணவர்களுக்கான பயிற்சிகளை அளித்து இந்த நிகழ்விலே அவர்களது நிகழ்வுகளை அரங்கேற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். அத்தோடு இங்கே உணவுகள், சிற்றுண்டிகள் அத்தனையும் தந்து நிற்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். அத்தோடு திருவாளர் ரகு குடும்பத்தாரையும்
வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். அத்தோடு ஒலி ஒளி அமைப்பாளர்கள் சீராளன் அண்ணா குடும்பத்தாரையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். அத்தோடு எமது கிரவுண்டன் மாநிலம் தவிர்ந்து ஏனைய மாநிலத்திற்கு உட்பட்ட அத்தனை கிராமங்களிலுமிருந்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை உறவுகளையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். அத்தோடு சுதா மியூசிக் அகாடமி குழுமத்தாரையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். பல வழிகளிலும் எமக்கு உதவிகள் புரிந்து சிற்றுண்டிகளையும் பல ஏனைய நற்பணிகளையும் மாற்றி இரவு பகல் பாராது தங்களது வேலைகளை செவ்வனே நிறைவேற்றி இவ்விழாவினை சிறப்பித்து அத்தனையும் உதவிகளையும் புரிந்து தந்திருக்கின்ற அத்தனை உறவுகளையும் வருக வருக என வரவேற்று சிறார்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அத்தனை செல்வங்களையும் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு அன்று தொடக்கம் இன்று வரை எம்மோடு கரங்கோத்து நற்பணியாற்றி வருகின்ற திருவாளர் சீலன் அண்ணா குடும்பத்தாரையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். மீண்டுமாய் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை உறவுகளையும் இவ்விழாவிற்கு வருகை தராது போனாலும் அத்தனை பணிகளையும் ஆற்றிவிட்டு தங்கள் வேலைக்காக சென்றிருக்கின்ற உறவுகளையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். புலத்தில் வாழ்ந்தாலும் நிலத்தின் பணி தொடர எம் நிலத்து மக்களை காப்பதற்காக இங்கே கரமிணைந்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை உறவுகளோடும் வலுவிழந்தோரை தாங்குவோம் நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக இங்கே இடம்பெற கேம்சோ சிறுவர்களுக்கான கேம்சோ நிகழ்வு விளையாட்டு வினோதம் இங்கே நடைபெற இருக்கின்றது. விரும்பும் உள்ளவர்கள் சின்னஞ்சிறியவர்கள் தயவு செய்து இந்த மேடைக்கு வாருங்கள். வணக்கம். இது சின்னஞ்சிறியவர்களுடைய ஒரு சின்ன விளையாட்டுக்கான கேம்ஸ்கள் தான். இது உண்மையிலே இதுக்கு சொக்குலேட்டுகள் இல்லை, எல்லாமே வெறுத்தின் தான். இதுக்கு மாத்திரம் இது ஒன்று இருக்குது. இந்த சிறுவர்களுக்கு அதுக்குள்ள ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறோம் என்ன இதுன்னு சொல்லி அவியல் செய்து காட்டணும். இல்லைன்னு சொன்னா அது எப்படி கட்டும் மாதிரி செய்து காட்டணும். இல்லையண்டா வீட்டு மிருகமா காட்டு மிருகமா என்று சொல்லி எல்லாம் கேட்கும். இது இவைகளுக்கு நாங்கள் அந்த ஒரேஞ்சில் சாப்பாட்டுக்கு ஒரு விளையாட்டு செய்ய மாட்டோம். அது அதில் இருந்ததில் 5 பேரும் சாப்பிட மாட்டேன்னு அதால தான் திடீரென்று இந்த கேம்ஸ்களை செய்யும். எல்லா இடத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். சரியா? இதுக்குள்ள ஒவ்வொரு தம்பி எங்கே கண் போகுது, கண்ணை வெட்டாம பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்கே அந்த மூடி அந்த டின்னு எனக்கு தெரியல எங்க அடங்குதுன்னு சொல்லி தம்பி வாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு? உங்களுக்கு அந்த பிரைஸ் கிடைச்சா உங்களுக்கு கொத்தரோட்டி ஃப்ரீயா இந்த கேம்ஸ் தரும். ரைட்? ஓகே. மற்றது அதுக்கு இருந்த என்னன்றதை நீங்க வாசிப்பீங்கண்டா வாசிக்கலாம், இல்லைன்னா நான் பார்த்துட்டு சொல்லுவேன் என்னன்னு. அதை மாதிரி செய்து காட்டோம். ஓகே. உங்களோட பேர்? துவாரகன். இந்த கேம்ஸ் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா? ஓகே. எங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு டின்னை திறந்து பார்க்கலாம். என்ன எழுதி இருக்கு? யா. காகம் என்ன நிறம்? உண்மையாவா? அது என்ன செய்யும்? வேற இன்னும் ஒரு கதை இருக்கு காக்கா பற்றி. ஏதாவது அந்த கதை தெரியுமா உங்களுக்கு?
என்னவோ ஒரு வடை இல்ல ஒரு வடை தான். பாட்டி வடை சுட்ட கதை என்ன? அப்ப யாரு கடைசியா அந்த வடை யா கரெக்டா சொல்லியிருக்கேன். இதற்காக உண்மையிலே சின்ன சிறியவர்கள் இங்கே வந்து அந்த தமிழ்களை கற்றுக்கொள்ற எல்லாம் சரியான குறைவு. அப்படி இருந்தும் வேண்டிய அம்மா அப்பாக்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சிறியவர்களுக்கு நிச்சயமாக தமிழை கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் எங்களுக்கே இங்கே டச்சு தெரியாது, எல்லாமே தெரியும் என்று நாங்களும் இவேட்டையில்தான் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கிறோம். நாங்கள் சொன்னால் எங்களை பிள்ளைகள் சில வேளை சிரிக்குது. ஆனால் அவையில் வந்து இங்கே படித்து வந்தாங்களுக்கு அது ஒரு நார்மலாகவே வந்துட்டுது. சரியா? ஓகே, நீங்கள் சொன்னது சரியான விடை. சரியா? அதில் இருங்கோ, உங்களுக்கு பரிசு இருக்குது, நீங்கள் ஒன்றைக்கும் யோசிக்க வேணும். சரி தம்பி வாங்க, நீங்கள் உங்களோட பேர் என்ன? ஜீவிதன். ஓகே, எத்தனை வயசு? 10 வயசு. ஓகே, இதை நீங்க கண்டுபிடிப்பீங்களா இங்க இருக்குதுன்னு சொல்லி? திறந்து பாருங்க என்ன இருக்கு. ஓ, என்ன எழுதி இருக்குன்னு? முயல். முயல். முயல் என்ன செய்யும்? காட்டு மிருகமா வீட்டு மிருகமா? யா கரெக்டா சொல்லியிருக்காரு. என்ன என்ன சரியா பிள்ளையா? நீங்க சொல்லுங்க. அவரே சொல்றார் சரியான்னு சொல்லி. உண்மையிலே சரி. ஓகே, அதுல இருங்க. தம்பி வாங்க. உங்களோட பேர்? எத்தனை வயசு? 11. ஓகே, உங்களுக்கான அதிர்ஷ்டமான பாக்ஸ் எது? என்ன எடுக்க பிளான் பண்றீங்க? ஒத்தரோட்டி விருப்பம்? ஓகே, நீங்க எடுங்க பாப்போம் எது உங்களுக்கு விருப்பமானதுன்றதை. ஓ, தம்பிக்கு உண்மையிலே அதிர்ஷ்டம் கிடைச்சு விட்டது. எங்கே இவர்களுக்காக உங்களது கரகோஷங்கள் இந்த போன்றவர்களுக்காக நடத்தும் கேம் ஷோ. உங்களுக்கு இரவு சாப்பாட்டு கொத்து ரொட்டி உங்களுக்கு பிரைஸாக கிடைக்கும். ஓகே, ஒன்னும் சொல்லி இல்லையா? கொத்து ரொட்டி அந்த மாமாக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி. ஓகே, தாங்க. இது எல்லாரும் கண்ணை மூடுங்க. சரி தம்பி வாங்கோ. தம்பி வாங்கோ. உங்களுக்கு எத்தனை வயசு? 7 வயது. என்ன பெயர்? ஷாருஜன். யா, உங்களுக்கு என்ன வரணும்னு நீங்க விரும்புறீங்க? கொத்ரோட்டி தான். இதுக்குள்ள கொத்ரோட்டி இருக்கா இல்லையே? அந்த கொஞ்சம் எடுத்தா தான் உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் வரும். கொத்ரோட்டி எதுக்கு இருக்கு? தேடி பார்த்துடுங்க. உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓ, இது என்ன எழுதி? பூனை. தமிழ் பள்ளிக்கூடம் போறீங்களா? தமிழ் பள்ளிக்கூடம் போறீங்களா? யார் சொல்லி தர தமிழ்? கலா டீச்சர்கிட்ட படிக்கிறீங்களா? இப்ப கலா டீச்சர் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவா. என்ன தமிழ் எல்லாம் தெரியுது. இந்த பூனை என்ன செய்யும்? ஏதோ ஒரு மிருகத்தை பிடிக்கிறது கூடுதல் தெரியும். மீன் பிடிக்குமா? அது புதுவிதமா இருக்கு. எங்க பார்த்த நீங்க மீன் பிடிச்சது? கதையில கேட்டுனீங்களா? நாங்களது கேட்கல. எதுக்கும் உங்களோட டீச்சர்கிட்ட இருக்கா வந்து நானும் கேட்கணும். வங்கி இல்லையா? சரி, உண்மையா எலி பிடிக்கும் தெரியுமா? எலி, மவுஸ், அதைத்தான் பிடிக்கும். அது என்ன கத்தும்? எப்படி கத்துறது? 4-5 கத்தும். ஓகே, போயிருக்கோம்.
வாங்கோ. தம்பி பேர் சிவகரன் சஸ்விகன். விளங்கில்லை. சஸ்விகன். சஸ்விகன். எத்தனை வயசு? 6 வயசு. 6 வயசு. தமிழ் மட்டும் போறீங்களா? நல்லா படிப்பீங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு எது அதிர்ஷ்டமான பாக்ஸ்? நீங்க என்ன வரணும் எடுக்க போறீங்க? தெரியாது. சரி, இப்ப உங்களோட அதிர்ஷ்டத்தை பார்ப்போம். அடுங்க பார்ப்போம். ஏதாவது உண்டா? ஒப்பலா. என்ன எழுதி இருக்கிறேன்? நாய். அது என்ன செய்யும் நாய்? சொல்லுங்க. வீட்டு மிருகமா காட்டு மிருகமா? வீட்டு மிருகம். ஓ, நாய் என்று சொன்னாலும் அதுவும் ஒரு காட்டு மிருகம் தான். ஓகே. இப்போ இதுக்கு உங்களுக்கு என்ன ப்ரைஸ் இருக்குமென்றதை பார்ப்போம். சரி, அதுக்குள்ள வச்சு விட்டு. ஓகே. இருங்க அண்ணா, வாங்கண்ணா. சோ உங்களை தூக்கி வச்சிருக்கோம். உங்களோட பேர் என்ன? தபீஸ். எத்தனை வயசு? அவனை விழுந்துறாய். அது எத்தனை? 3. அது எத்தனை? அதான் அது என்ன? ஒன்று மூன்று 4 விளங்கு. திரும்ப ஓகே, சொல்லுங்க. அதென்ன 1 2 3 4 வருது, 1 2 வருது இல்ல? அப்ப 5 வரணும். 5 இங்க வீட்டை போய் அடுத்த முறை ஒழுங்கா அம்மாட்ட எல்லாம் அப்பாட்ட சொல்லி நல்லா 1 2 எல்லாம் படிக்கணும். என்ன? யா, ஓகே. உண்மைதான், இல்லையாண்டு இல்லை. சின்னஞ்சிறியராக இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கேன். சரி, உங்களுக்கு இந்த பாக்ஸ்கள்ல எந்த பாக்ஸ் பிடிக்கும்? அதான். ஓகே, அடுத்து பாருங்க பாப்போம் என்ன இருக்கு. அதிர்ஷ்டம் அடிக்கிட்டு ஒரு கொத்து ரொட்டியா? ஓகே, எங்கே சின்னஞ்சிறியவர் ஆளாக இருந்தாலும் அந்த கொத்துரோட்டிக்கு ஆளாகி விட்டார். இவர்களுக்கு எங்களது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நீங்கள் வாங்க. கொஞ்சம் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா? வந்துட்டீங்க. ஓகே, உங்களோட பேர்? ஆர்ச்சி. ஓகே, எத்தனை வயசு? 5 வயது. நீங்க காட்டுங்க முடியல. ஆட்டேங்கப்பா. அப்ப 7 தெரியா? உங்களுக்கு 5 வயசு. கையில காட்டுங்க 7 நம்பர் 7. இது ஒன்று கூடி இப்ப அப்பாட்ட சொல்லி வழியா படிக்கும். அப்பா சொல்லி தருவாரு. அப்பா சொல்லி தர, அம்மா சொல்லி தர. அம்மா அடிக்கிறோம். அம்மா
இல்லைன்னு காதுல நுள்ளுற இல்லையா பிளவிட்டா படிக்க இல்லைன்னு சொல்லி குழப்படி செய்து ஒண்ணுண்டா அண்டி சொல்றா கட்டி பிடிச்சி கொஞ்சம் சொல்லி தரேன் கட்டிக்காரன படிக்கணும் சரி யா குட் ஓகே உங்களோட அதிர்ஷ்டம் எதுக்குள்ள இருக்கு தேடி எடுங்க பாப்பா ஒரே அடியா எடுத்துட்டீங்க பாருங்க நீங்களே திறந்து ஒய்யோ என்ன இருக்கு தெரியுமா இல்ல மான் மான் எங்க கூடுதலா வாழ்றது தண்ணில ஆ? அப்பாட்டையும் அம்மாட்டையும் கேட்கணும் மான் எங்கேயப்பா தண்ணிக்குள்ள வாழ்றேன்னு சொல்லி நீங்க எங்க பார்த்தீங்க சில வேளை டிவியில பார்த்துருப்பீங்க அந்த காட்டு பக்கங்கள்ல அந்த ஓநாயில் திருத்தி கொண்டு போய்க்கல தண்ணிக்குள்ள விழுந்தா அதை கண்டன பிள்ளைய விட்டு கொடுக்க கூடாதுதான் என்ன அதை பார்த்துட்டு தான் அவர் சொன்னேன் தண்ணியிலே இருக்குமென்னு சொல்லி ஓகே நீங்க எதுல இருக்கோம் தங்கச்சி வாங்க உங்களுக்கு என்ன பேர் துஷா எத்தனை வயசு இன்னொன்று இந்த மேடையில இங்க டான்ஸ் ஆடுனீங்களோ என்ன தெரியுமா அப்பா மாமா காலுக்குள்ளால குறுக்கால ஓடுனீங்களே என்ன எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது சரியா இது என்னடா இந்த பிள்ளை குறுக்கால இடிச்சு கொண்டு போகலன்னு சொல்லி யோசிச்சது பிறகு நான் பார்த்தா அங்க நீங்க வந்து டான்ஸ் ஆடுனீங்க ஓகே இதுக்குள்ள நீங்க தேடி பார்த்து எடுக்கணும் என்ன எதிர்பார்க்கிறீங்க கொத்த ரொட்டி சாப்பிடுவீங்க கட்டாயம் விருப்பம் ஓகே அப்ப உங்களுக்குரிய கொத்த ரொட்டி பிரைஸ் எடுங்க பாப்போம் சரியா தெரியும் குத்து மதிப்பு எனக்கே தெரியாது கேட்டு தெரியாது நீங்க எடுங்க பாப்போம் பிரிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு தான் எல்லாம் நட்டம் ஊதுவோம் சரி ஓகே சந்தோஷம் ஓகே இருங்க பிள்ளைகளின் பரிசுகளை வழங்குவதற்காக திருவாளர் ஏகோபி பத்மநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஓகே இப்ப நீங்க அன்றி வீட்டில் இருக்கா அப்படி விளையாட்டு யார் வேண்டுதல் நீங்கள் நிறைய வச்சிருக்கீங்களா அப்ப எங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து தாரீங்க அதான் எங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து தாரீங்களோ ஏன் ஆமா பாவம் தான் விளங்கு ஓகே என்ன சொல்ற ஓகே இவர் எங்கே எல்லாருக்கும் ஒரே பவுடியா இருக்குது எங்கட வீட்டுல சொல்லுவேன் தங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்துருக்கீங்கன்னா எங்கே உங்களது கரகோஷங்கள் சொல்லித்தான் பவுடி வண்டி சிரிப்பார்கள். அதே போன்று உங்களது கரகோஷங்களும் இந்த பிள்ளைகளுக்காக நன்றிகளும் வாழ்த்துக்களும். பலவிழந்தோரை தாங்குவோம் நிகழ்விலே இணைந்திருக்கின்ற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மீண்டுமாய் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வலுவிழந்தோர் நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக இங்கே இடம்பெற இருக்கின்றது புல்லாங்குழல் இசை. இந்த புல்லாங்குழல் இசையினை வழங்க வருகின்றார் செல்வி ஓவியா சுப்பிரமணியம் அவர்கள். புல்லாங்குழல் இசை தர வருகின்றார்கள் ரவி ஓவியா அவர்கள்.
மிகவும் அருமையான புல்லாங்குழல் இசையை தந்திருந்தார் ஓவியா அவர்கள். சென்ற வருடமும் அக்காவும் தங்கையுமாக இணைந்து நல்ல ஒரு வாத்தியத்தை தந்திருந்தார்கள். இன்றைக்கு அவரால் சமூகமளிக்க முடியவில்லை. எங்கே இவர்களுக்காக வேண்டும் உங்களது கரவசங்கள். இவர்களுக்குரிய பரிசனை வழங்குவதற்கு ஸ்ரீ டீச்சரை வழங்கி வருமாறு அழைக்கின்றோம். அடுத்ததாக சாந்தன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். வெள்ளி நீலா விளக்கேற்றும் நேரம், கடல் வீசுகின்ற காற்றிலுப்பின் நீரம். வெள்ளி நீலா விளக்கேற்றும் நேரம், கடல் வீசுகின்ற காற்றிலுப்பின் நீரம். அள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும், அள்ளி வர நின்ற நேரமாகும். தள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும், அள்ளி வர நின்ற நேரமாகும். வெள்ளி நீலா விளக்கேற்றும் நேரம், கடல் வீசுகின்ற காற்றிலுப்பின் நீரம். எங்கள் தூய தெரியாது என்னவென்று புரியாது, இங்கிருந்து பாடுகின்றேன் எங்கள் கூறல் கேட்காது. எங்கள் தூய தெரியாது என்னவென்று புரியாது, இங்கிருந்து பாடுகின்றேன் எங்கள் கூறல் கேட்காது. தள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும், அள்ளி வர நின்ற நேரமாகும். தள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும், அள்ளி வர நின்ற நேரமாகும். வெள்ளி நீலா விளக்கேற்றும் நேரம், கடல் வீசுகின்ற காற்றில் உப்பின் நீரம். ஊரூரெங்கும் சாமத்திலே, யாருமற்ற நேரத்திலே. ஊரூரெங்கும் சாமத்திலே, யாருமற்ற நேரத்திலே. காரிருட்டில் படகெடுத்து போவோம், நேவி கண்டு விட்டால் கடலில் நாங்கள் சாவோம். பேரும் இன்றி ஊரும் இன்றி பெற்றவளின் முத்தம் இன்றி தீர உடல் கரையொடுங்கும் காலை. கூலி இந்த நிலை மாற்றிடுவான் நாளை. தள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும், அள்ளி வர நின்ற நேரமாகும். தள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும், அள்ளி வர நின்ற நேரமாகும். வெள்ளி நீலா விளக்கேற்றும் நேரம், கடல் வீசுகின்ற காற்றில் உப்பின் நீரம்.
பாயிரைக்கு கரையினிலே பாதம் படும் வரையினிலே பாயிரைக்கு கரையினிலே பாதம் படும் வரையினிலே பார்த்த விழி பூத்திருப்பாள் மனைவி என்னை பார்த்த பின்பே சோத்த என்பாள் துணைவி வாயிறுக்கி வயிறுக்கி வந்தவரின் நீனவனி வாசலெங்கும் வேதனையின் கோடு நாளை வந்து விடும் எங்கள் திருநாடு தள்ளி வரை எட்டி வெள்ளம் போகும் நீ அள்ளி வர நீண்ட நேரமாகும் தள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும் நீ அள்ளி வர நீண்ட நேரமாகும் வெள்ளி நீலா விளக்கேற்றும் நேரம் கடல் வீசுகின்ற காற்றில் உப்பின் நீரம் அப்பன் வலை வீசி வீசி அள்ளி வந்த செல்வமெல்லாம் அப்பன் வலை வீசி வீசி அள்ளி வந்த செல்வமெல்லாம் அந்நியனின் காலில் சென்று விழுமோ புலி ஆளுகின்ற காலம் நாளை தருமோ தக்கதொரு தலைவன் உண்டு தளபதிகள் வீரருண்டு தங்கத்தமிழ் ஈழம் வரும் நாளை தலை தாவி கடல் புலிகள் வெல்லும் வேளை தள்ளி வரை ஏற்றி வெள்ளம் போகும் நீ அள்ளி வர நீண்ட நேரமாகும் தள்ளி வலை ஏற்றி வெள்ளம் போகும் நீ அள்ளி வர நீண்ட நேரமாகும் வெள்ளி நீலா விளக்கேற்றும் நேரம் கடல் வீசுகின்ற காற்றில் உப்பின் நீரம் வெள்ளி நீலா விளக்கேற்றும் நேரம் கடல் வீசுகின்ற காற்றில் உப்பின் நீரம் தள்ளி வலை ஏற்றி வெள்ளம் போகும் நீ அள்ளி வர நீண்ட நேரமாகும் தள்ளி வலை ஏற்றி வெள்ளம் போகும் நீ அள்ளி வர நீண்ட நேரமாகும் 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 நன்றி. மிகவும் அருமையாக இணைந்து பாடினார்கள். நான் இந்த பாடலை பாடுங்கோ என்று சொல்லி கேட்டதும் அவர்கள் எந்தவித மறுப்புமின்றி நாம் இருந்த காலங்களில் அங்கே ஒலிபரப்பு செய்யப்பட்ட பாடல் அந்த தாயகத்தின் நினைவை இங்கே கொண்டு வந்திருந்தார்கள் இவர்கள் இருவரும். அதே குரல், அதே சிந்தனை, அதே ஞாபகங்கள். எமது நிலம் விட்டு பிரிந்தாலும் அந்த நினைவுகள் எம்மை விட்டு பிரியாது. இன்றும் அவர்கள் நினைவிலேயே நாமும் வாழுகின்றோம். இந்த அருமையான பாடலை தந்திருந்த திரு மதன் அவர்களுக்கும் திரு சாந்தன் அவர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களது இசைப்பயணம் மென்மேலும் வளர வேண்டும் என வாழ்த்தி அவர்களுக்கான பரிசுகளை வழங்குகின்றோம்.
நன்றிகள். அடுத்ததாக இந்த மேடையிலேயே ஒரு பாடலை தர வருகின்றார் காசிஸை சேர்ந்த திருமதி யஸ்மிதா கார்த்திகன் அவர்கள். அன்பெனும் கூடையை நீட்டுகிறாயது ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி நெஞ்சு வண்ணம் தீட்டுகிறாய். பாக்குதடி காற்றில் வாசம் தூக்குதடி. அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். உன்முகம் பார்த்தால் தோணுதடி வானத்து நிலவு சின்னடி. மேகத்தில் மறைந்தே பார்க்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி. அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். நன்றி. மிகவும் அருமையான பாடலை தந்திருந்தார். எங்கே இவர்களுக்காக உங்களது கரகோஷங்கள். இதெல்லாம் நானா கேட்கவில்லை, அவர்களாவே எங்களது வலுவிழந்தோரை தாங்குவோம் அமைப்புக்காக நாங்களும் ஒரு உதவி செய்வோம் என்று சொல்லித்தான் இவர்கள் இந்த பாடலை வழங்கி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே உங்களுக்கும் உங்கள் மாமா மாமி வீட்டுக்காரர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏனென்றால் நாங்கள் தேடி திரிந்துதான் இந்த நிகழ்வுகளை தேடினோம். ஆனால் நீங்கள் தேடாமல் வந்து எங்களை தேடி வந்தீர்கள். அதற்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இவர்களுக்குரிய பரிசினை வழங்குவதற்கு ரட்னகுமார் அவர்களை தயவு செய்து மடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். 11வது தடவையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வலுவிழந்தோரை தாங்குவோம் கலைமாலை பொழுதின் அடுத்த நிகழ்வாக இங்கே இடம்பெற இருக்கின்றது சிறுவர் நடனம்.
இந்த சிறுவர் நடனத்தை தர வருகின்றார்கள் அர்ஜித் பாபுராஜ், பிரசாந்த் திகில், பிரசாந்தன் ரஷ்மி, சசிகரன் ஆதன், கஜிராஜ் ஸ்ரீராம், சிவகரன் சஸ்விகன், சசிகுமார் சாருஜன், ரூபசாந்தன் ரஷிகன், பெர்னாண்டோ எழில் எங்கே தயாராக இருக்குமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மிகவும் அருமையான இந்த பாடலை தந்த ஜஸ்மிதா கீர்த்தியன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். உண்மையிலே ரத்னாவை பற்றி சொல்லத்தான் வேண்டும். அவர் நான் இந்த நிகழ்வை உருவாக்க போகின்றேன், இப்படி ஒரு கேம் ஷோ ஒன்று செய்ய போகின்றோம் என்று சொன்னவில்லை. உடனே முதல் உதவி செய்தவர் அவர்தான். முதல்ல இவர் இன்றைக்கு நேற்று எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, நாட்டிலேயே எங்களோட இருந்து ஒன்றாக இணைந்து ஒன்றாக ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாடி அன்று தொடக்கம் இன்று வரையும் இணையாத நண்பனாக இருக்கின்றார். இவர்களுக்கும் எங்களது வலுவிழந்தோரை தாங்குவோம் அமைப்பின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறுகின்றோம்.